அது மட்டும் இல்ல, நேற்று முன்தினம் பிரதமரோட பேசிட்டு இருக்கும்போது, பிரதமரோட கூட்டத்தில் பேசும்போது பேசுறார், என் பேரை சொல்லி பேசுறார். திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார். என் தகுதி இருக்கட்டும், அதுக்கு வருவோம். முதல்ல உங்க தகுதி என்னன்னு உங்க கூட இருக்காங்களே, இப்ப 4 நாளா கூட்டு சேர்ந்து சுத்துறீங்களே, இவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் என்னன்னு மட்டும் சொல்றேன், யார் சொன்னாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடலாம். சொன்னவர் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறார், சொல்றேன், நீங்க யாரும் கண்டுபிடிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது, ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி. சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது, உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது. இது சொன்னது நான் கிடையாது, உங்களோட கூட்டு வச்சுக்க, உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். இப்படிப்பட்ட அடிமைகளும் பாசிஸ்டுகளும் மீண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப ஒன்னா வந்தாங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையை திணிப்பாங்க, நிதி உரிமையை அதிகமா பறிப்பாங்க. ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதை விட ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகள் நமக்கும் இருக்கு. அதிமுக அண்ணன் பழனிசாமி அப்படியெல்லாம் பேசுனீங்களே, இப்படியெல்லாம் பேசுனீங்களே. ஆமாங்க, பேசணும். கோபதாபத்தில் நாங்கள் சண்டையிட்டோம், இப்படி எல்லாம் ஒன்னாயிட்டோம். அண்ணன் தம்பி வீட்டு சண்டை வரலையா, பங்காளிக்குள்ளார சண்டை வரலையா, மாமன் பச்சைக்குள்ளார சண்டை வரலையா? இது எங்க குடும்பத்திலே நடந்ததா உதாரணம். அது கூட சொத்துக்காகவோ எதுக்காக நடக்கிற சண்டை, பிரஸ்டிஜிக்காக நடந்த சண்டை. எல்லாம் 88 ஆரம்பிச்ச சண்டை 92 என் கல்யாணத்தோட நடந்துச்சு. எல்லாரும் தெரியும் கட்சிகள், என் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னான. அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அது பணக்காரங்களா இருக்கணும், ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லா குடும்பத்திலும். அது போல எங்க அதிமுகங்கிற ஒரு குடும்பம், அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்க. எங்களுக்குள்ள சண்டை ஊரே இருக்க உண்மைதானே, நாங்க ஒன்றும் மறைக்கல. அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு இறஞ்சிட்டான். இன்னைக்கு அப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு இப்படி பேசுனீங்களே, நீங்க பேசுறதெல்லாம் ஊடகங்கள்ல இப்ப சோசியல் மீடியால வருது, போடுங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? நாங்க தான் சொல்றோமே, நாங்க சண்டை போட்டு உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொன்னாதானே போய். இப்போ எல்லா மனமாட்சிகளையும் மறந்து விட்டு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். அன்றைக்கு 9 ஆண்டுகள் கழித்து எனது நண்பர்களை எல்லாம் அங்கே சந்தித்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னேன். அன்னைக்கு டேவிட் வந்திருந்தாரு எங்களோட மேடைக்கு, அண்ணன் சமூகவேலு, அண்ணன் வீரபாண்டி செல்வம், அண்ணன் ரங்கசாமி, முதலமைச்சர் சிவராஜ் அங்கே வந்து மேடையில பேசினார். 7 பேர் இருந்தது. அதில் ஒருத்தர் வந்து அவருக்கு தன சீட்டு கிடைக்காதுன்னு என் நண்பர் ஒருத்தர் அவசரப்பட்டு ஓடி போயிட்டாரு. அவரு அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்காங்க. அதான் நண்பர் தான் இவர். எனக்கு 99 நண்பர். அவர் கூட 2007 தான் நண்பர். இவர் நான் இங்க வந்தப்ப சின்னமணி ஒன்றியச்சாரு, சின்னோட தான் இருக்காரு. இவர் ஒன்றும் எனக்கு சொந்தக்காரர் இல்லை. நாங்களாம் அதிமுகங்கிற அம்மாவுடைய சொந்தங்கிறதோ, நீங்க சொல்ற சொந்தம் கிடையாதுங்கிற, நாங்க அம்மாவுடைய சொந்தங்கிற சொந்தம். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி எங்க கட்சி. உங்களால் வளர்க்கப்பட்டவர் ஓபிஎஸ். அவர் நீங்க ஒரு முறை பேசுறீங்களா? நான் வந்து பல முறை பேசியிருக்கேன், பல முறை நாங்கள் நான் பல முறை பேசுறேன். இதனால அவருக்கு சில தர்ம சங்கடங்கள் இருக்கு. அதனாலதான் நீங்க நான் ஒரு தொலைக்காட்சி பற்றி ஓப்பனாக பேசுவேன். அதையெல்லாம் அவர் தான் அதுக்கு ஒரு எங்களுக்கு ஆதரவாக வர வேண்டும், ஒரு முடிவெடுத்து வர வேண்டும் என்று நான் இப்ப உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஏதோ அவர் மேல வருத்தத்தை சொல்ல, அவரும் யோசிப்பார். அவர் இந்த நேரத்தில் ஏதோ மனதில் ஏதாவது அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்வதை அவர் மனதை யோசிக்கல. என் மீது அவர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாங்கள் ரொம்ப நண்பர்கள். நான் நானே வந்துட்டேன், நீங்க எழுதி யோசிக்கிறீங்க கரெக்டா? நீங்க எல்லாம் சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கிறீங்க, நீங்க வெளியில வரும்போது நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க பெரிய யோசிக்கிறீங்க. உங்களை விட வயதில் சிறுவன் தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களா நீங்க ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம்
எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யார் மூலம் வரணுமோ அதை வந்துட விழுந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று உங்கள் மூலமே இந்த தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். தனிமையில பேசுறப்ப நான் அவருக்கு தர்மசங்கடம் இருக்கும். நான் ஒன்று சொன்னா அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதனால நான் அவர் அப்படி அவரை மனது விருப்பப்பட்டு வரணும். இப்ப டேவிட் நான் ஒன்று அழுத்தம் கொடுக்கறதுக்கும் அப்புறம் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்றது வித்தியாசம் இல்லை. 2017 ஏப்ரலுக்கு முன்பு எந்த மலையில் இருந்தாலும் அந்த மலைக்கு போயிட்டோம். ஐ ஹவ் ரிவர்ஸ்ட் எவ்ரிதிங். நான் அம்மாவுக்கு மீறி எதுவுமே செய்ய முடியாது. கரெக்ட். அம்மாவுடைய படத்தை கொடியில வச்சுட்டு நாங்க போக முடியுமா? எங்க நினைச்சு பாரு. அதே மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வமுக்கும் அந்த அது போன்ற என்ன சொல்றது, அம்மாவுக்கு அவரது கடமைப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். 21 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு செப்டம்பர் 21, 2001 இறங்குறப்ப அவரை அம்மாவுக்கு தான் 15 மாசம் தான் தெரியும். அவரை அன்றைக்கு எப்படி அவரை சேர்ந்திருந்தார். அதோட சீனியர்லாம் இருந்தாங்க. அப்பயே ஜெயக்குமார் இருந்தாரு, செங்கோட்டையன் இருந்தாரு, முத்துசாமி இருந்தாரு, பழையவர்கள் இருந்த போது கூட அம்மா அவர்களை எதற்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து அப்ப மறைந்த துரைராஜ் அவர்களும் இந்த துறையை சேர்ந்தவர்கள் நீங்க நினைக்கிற கம்மியெல்லாம் இல்லை, எதனாலும் யாரோடு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அம்மா அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதோட 2 முறை அம்மா அவர்கள் இருந்த போதும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் எங்க சின்னம்மா அந்த ஸ்தானத்தில் இருந்தபோது வந்தவர் அவர். அதனால அவர் நல்லா யோசித்து முடிவெடுப்பார். யாருடைய உள் அழுத்தத்திற்கும் அவருக்கு புற அழுத்தம்லாம் கிடையாது, உள் அழுத்தத்திற்கும் நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணி அவர் செவி சாய்க்காமல் அவரை வாழ வைத்த இயக்கத்திற்கு அவர் நன்றி கடன் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா நம்ம ஆட்சி தமிழ்நாட்டில் வர்றது நமக்காக மாத்திரமல்ல. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் முதல் அனைவரையும் பாதிக்கிறது. கூலிப்படைகள் பெருகிவிட்டது. யாருடைய உயிருக்கும் இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. கனிம வள கொள்ளை, எந்த ஒரு சமூக விரோத மணல் கொள்ளை, எந்த ஒரு சமூக விரோத செயலிலும் பின்னாடி பார்த்தா அதில் திமுகவுடைய பேட்டர்னேஜ், அதாவது அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களுடைய பாதுகாப்பு இருக்கு. காவல்துறையின் கையில் கட்டி போடப்பட்டிருக்கு. காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதை அவர்கள் ஏழை எளிய மக்களை ஊழலில் தெளித்த பணத்தை வைத்துக் கொண்டு விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அது 24 தேர்தலோடு முடிந்து விட்டது. இந்த 26 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியலை கொண்டு வரும். அது அம்மாவின் ஆட்சியை, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை, மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இருந்தப்ப தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே, அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடே அவருக்கு வேண்டியிருந்தாலும் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடோடு அம்மா அவர்கள் இங்கே இருந்தது தெரியும். அதுபோல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவோம். நான் சொல்லிட்டேன், நான் பதவிக்கு வரணும், நான் தேர்தலே போட்டியிடலன்னு சொல்லிட்டேன். என்னை சேர்ந்தவர்கள், எனக்காக 8 ஆண்டுகள் என்னோடு போராடியவர்கள், பதவியை இழந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை.